ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ்த்திருப்பதியில் இன்றைக்கி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் மத்தியானம் 12 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மொத்தம் 14,000 கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சாயந்தரம் 4 மணி போல் டோக்கன்ஸ் தீந்துருச்சு. அடுத்து திவ்யதர்ஷன் டோக்கன் மத்தியானம் 12 மணி போல் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 போல் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சாயந்தரம் 4 மணி போல் மினிமம் டோக்கன்ஸ் அவைலபிளாக இருந்தது. ஏதாவது ஒரு டோக்கன் தான் அட் அ டைம் நம்ம வாங்க முடியும். ஒன்று திவ்யதர்ஷன் டோக்கன், இல்லை ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன். க்யூவில் நின்று ஆதார் காமிச்சு எடுத்துக்கணும். அப்படி நம்ம ஒரு தடவை ஏதாவது ஒரு டோக்கன் எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து அந்த டோக்கனை வாங்குறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கினா நம்ம நடந்தும் போகலாம், கார்ஜி பஸ்லேயும் போகலாம். திவ்யதர்ஷன் டோக்கன் வாங்கினா நம்ம ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நடந்து போகணும். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 15லேருந்து 20 மணி நேரம் ஆறுதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுனால டோக்கன் வாங்கிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். அப்படி நீங்கள் நாளைக்கெல்லாம் டோக்கன் வாங்குகிற பிளானில் இருந்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு 9 மணிக்கெல்லாம் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்னா இப்போ சொன்ன 3 இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்துலையோ இல்லை திவ்யதர்ஷன் டோக்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையோ வெயிட் பண்ணிங்கன்னா ஷியூராக டோக்கன் கிடச்சிரும். ஒரு 9 to 10 நம்ம வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். அடுத்து டிடிடிலேருந்து வந்திருக்கிற முக்கியமான அப்டேட்ஸ் பார்க்கலாம். திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தோட புது ஈவோவா இன்றைக்கி மிஸ்டர் ரவிச்சந்திரன் அவர்கள் காலையில் பதவி ஏற்றுட்ருக்காங்க. ஸ்ரீவாரி கோயில் உள்ள மார்ச் 19 உகாதி தெலுங்கு வருஷ பிறப்பு. இதை முன்னிட்டு மார்ச் 17 கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம், அதாவது கோயிலை சுத்தி செய்வாங்க காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். 17 கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் இருக்கிறதுனால அன்னைக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக அனுமதிக்கக்கூடிய பிரேக் தர்ஷனம் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எப்பொழுதும் முதல் நாள் வாங்குவாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் 16 வாங்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அஷ்டதல பத்மநாதனவும் 17 கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மார்ச் 19 ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக கொடுக்கக்கூடிய பிரேக் தர்ஷனம் கேன்சல் பண்ணியிருக்கிறதுனால 18 அதோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 16 18 அடுத்த நாள் தர்ஷனத்துக்கு உண்டான ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கேன்சல்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் மார்ச் 19 ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக கொடுக்கக்கூடிய விஐபி பிரேக் தர்ஷன் கேன்சல்ட். கல்யாணோத்சவம் மூஞ்ச சேவா ஆஜித் பிரம்மோற்சவம் ஆல்ரெடி ஆன்லைனில் கொடுக்கல. ஸோ ஆஃப்லைன் டிப்பில் 18 கல்யாணோத்சவம் இருக்காது. அண்ட் 19 சஹசர தீபாலங்கார சேவா இருக்கும். வேறு எந்த தர்ஷனமும் கேன்சல் பண்ணல. நீங்கள் ஆன்லைனில் எந்த தர்ஷன் டிக்கெட் அன்றைக்கி புக் பண்ணியிருந்தாலும் அந்தந்த ரிப்போர்ட்டிங் டைம் படி நம்ம போகலாம். ஆஸ்தான மணிக்கு எப்போவுமே காலையில் பெரிய ஜெயசுவாமி அன்றைக்கி பெருமாளுக்கு சாத்தக்கூடிய வஸ்திரம் எடுத்துகிட்டு வந்து ஆஸ்தானம் முடிஞ்சதுக்கப்புறம் பெருமாளுக்கு சாத்துவாங்க. பங்காரு வாக்கிலில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கருடாழ்வார்க்கு ரைட் சைடில் சர்வபூபால வாகன சேவாவில் மலையப்ப சுவாமி தாயாரோட ரொம்ப அருமையாக கிராண்டாக அலங்காரத்தோடு உட்கார பண்ணியிருப்பாங்க. ஸோ உகாதி அன்னைக்கு நம்ம தரிசனத்துக்கு போகிறோம், எந்த தரிசன டிக்கெட்டில் போனாலும் சரி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மலையப்ப சுவாமியையும் பார்க்கலாம், மூலவரையும் பார்க்கலாம். பங்காரு வாக்கிலில் சஹசர தீபாலங்கார சேவாப்போ வெளியில் அழைச்சிட்டு வந்துடுவாங்க பெருமாளை, மலையப்ப சுவாமியை. நீங்கள் உகாதிக்கு போகிறீங்கன்னா மலையப்ப சுவாமியை சர்வபூபால வாகன சேவாவில் பார்த்தீங்கன்னா பங்காரு வாக்கிலில் ஷேர் பண்ணுங்கள். திருமலாவில் பர்த்டே பார்ட்டிஸ் மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது. அந்த மாதிரி செய்தால் டிடிடியில் ஆக்ஷன் எடுப்பாங்க. அடுத்து குரூப் சூப்பர்வைசர் சேவா பற்றி ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. குரூப் சூப்பர்வைசர் சேவாவும் ட்ரெயினர் சேவாவும் 45 வயசுலேருந்து 65 வயசு இருக்கிறவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். ஆனால் டேட் சூஸ் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய முடியாது. நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ததுக்கப்புறம் சேவா சதன்லேருந்து நமக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. சில டைம் அவங்க கால் கூட பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சேவா கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம செய்கிற சேவா ஜஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், டேட் இல்லாமல். அவங்க தான் நமக்கு அப்டேட் பண்ணுவாங்க, இந்த டேட்லேருந்து அந்த டேட்டில் சேவா இருக்குது அப்படின்னு. நாம் சேவா செய்கிற மாதிரி இருக்கும். சேவா செய்கிறவங்கள நம்ம மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கும் ஏதாவது ட்ரைனிங் மாதிரியும் கொடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஷேர் பண்ணுற
இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்ப திருப்பதிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் திருப்பதி தரிசனத்துக்கு போகிறீங்க, டோக்கன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.